கேஜெட்ஸ் நியூஸ் 7 நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் இந்த ZPN கனெக்ட்டுங்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹேமர் VPN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிம் கார்டில் கனெக்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த VPN மூலயமா நம்ம மந்த்லி 10 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓகே லெட்ஸ் யூஸ் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரஞ்சு கலரில் நான் கிளிக் பண்ணுறல இந்த கூகுள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் VPN வரும். இந்த ஓப்பன் VPN கொடுத்துருங்க. அதிலே ஈஸி கனெக்ட்னு இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இந்த 3 ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு இன்டர்நெட் பேலன்ஸ் இருக்கணும். அதாவது ஸ்மால் இன்டர்நெட் பேக் போட்டிருக்கணும். நீங்கள் நம்ம இந்தியாவில் பொறுத்தளவுக்கு 17 rupees 8 rupeesன்னு சிங்கிள் டே 3 daysக்குள்ளே நெட் பேக் இருக்கும். இதை மாதிரில ஏதாவது நீங்கள் ஒன்று போட்டுங்க. மந்த்லி உங்களுக்கு 10 GB கொடுக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நாட் ரன்னிங்னு இருக்குல்ல, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நாட் ரன்னிங்கிறத இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். வைஃபையோ இல்லை 3Gயோ வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணிங்க. 3G இருந்ததுன்னா ஓகே, அப்படியே அதோட கண்டினியூவாக இதாகிடும். வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கப்போ ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் வைஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நெட்டுக்கு மாறுறப்ப ஆஃப் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் போய்ட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இதில் விஷயமே தவிர ஸ்டார்டிங் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இதில் வந்து எந்த ஒரு எல்போர்ட் நம்பரோ UDP நம்பரோ எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்ல. பர்ஃபெக்டாக கரெக்டாக வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மேலே காமிக்கிது பாருங்கள், கனெக்டிங் டு ZPN ஆன் ஆகிடுச்சா, அத்தன்டிகேட்டிங் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு கனெக்டடுன்னு வரும். கெட்டிங் கான்ஃபிகரேஷன் ஆகிட்டுருக்கு ஸ்டேட்டஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டடு வந்துடும். கீழே வந்து அப்லோடோட ஸ்பீடு அண்ட் டவுன்லோடோட ஸ்பீடு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைஃபை வச்சுட்டு கனெக்ட் பண்ணதுனால எனக்கு உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வைஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நெட்டுக்கு மாறுறப்ப எனக்கு ஆஃப் ஆகிடும். மறுபடியும் போய்ட்டு நான் ஆன் பண்ணணும். எனக்கு 2G டவருங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் எந்த சிம் வேணுமே போடுங்க. பட் ஆனால் 3G கனெக்ஷன் இருந்தால் உடனே ஆகும். 2G இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பட்டு சர்வர் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பீடு இருந்தால் தான் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 10 GB லிஃப்ட்டுன்னு இருக்குல்ல, நான் யூஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி கவுண்டிங்கில் கரெக்டாக வரும். சைடில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணுறப்ப அப்கிரேடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து மாதம் மந்த்லி பேமெண்ட் பண்ணி அப்கிரேடு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற பெனிஃபிட்ஸ் வரும். அதாவது நோ அவர்லி சீசன் லிமிட், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது கனெக்ட் ஆகாமல் டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 50 GB கொடுப்பாங்க மந்த்லி. அன்லிமிட்டெட் ஸ்பீட் அண்டு நோ அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் வராது. 20 சர்வர் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. லொக்கேஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அலோடு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அப்கிரேடு தேவையில்லை, நம்மளுக்கு மந்த்லி இந்த 10 GB யூஸ் பண்ணாலே போதும். இப்போ எனக்கு வந்து வைஃபை கனெக்ஷனில் இருக்குங்கிறதுனால நல்ல ஸ்பீடாகுது. இன்னும் எனக்கு சரியான முறையில் அந்த ரவுண்டில் பஃபிங் ஆகிட்டு இருக்குல்ல, அது முடிஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இதாகும். பட் ஆனால் இப்போ நெட்டு நான் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு இப்போ நான் வைஃபை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்னோடய ஸ்மால் இன்டர்நெட் பேக்லேருந்து தான் இந்த எக்ஸிட்டிங்னு வந்துருச்சு பார்த்தீங்களா மேலே, இதை நான் போய்ட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் சர்வர் அதை கனெக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சிங்களா, மறுபடியும் போய்ட்டு நான் ஆன் பண்ணணும். இந்த மாதிரி விளம்பரம் வரும். இந்த விளம்பரத்து இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் மந்த்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சர்வர் தான் மேலே கனெக்டிங் ஆகுது பாருங்கள், கனெக்டிங் டு வெயிட்டிங் ஃபார் சர்வீஸ் லொக்கேஷன் வெயிட்டிங் ஃபார் சர்வர். இது எல்லாமே கனெக்ட். ஏன்னா 2G கனெக்ஷனில் இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். மொபைல் வந்து ரொம்ப நாள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டினியூவாக அப்படின்னா அதுலேயும் கனெக்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்துக்குங்க, கண்டிப்பாக கரெக்டாகவும் ஒர்க் ஆகும். பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றது நல்ல தகவலோடு மீண்டும் கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.